அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா மற்றும் உலகின் மற்ற விண்வெளி ஆய்வாளர்கள் வளிமண்டலத்தில் உள்ளவற்றை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் 2008 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இளம் கோளுக்கு சா 0001 7626 என்று பெயர் சூட்டப்பட்டது. சாதாரணமாக ஒரு கோள் நட்சத்திரத்தை சுற்றி வருவதை இயல்பாக கொண்டிருக்கும். உதாரணமாக, பூமியானது சூரியனை சுற்றி வருவதை குறிப்பிடலாம். ஆனால் இந்த புதிய கோளானது எந்த ஒரு நட்சத்திரத்தையும் சுற்றி வராமல் தனித்துவமாக காணப்படுகிறது. மேலும் இது வளிமண்டலத்தில் தூசு மற்றும் பிற பொருட்களின் மோதல்கள் அல்லது இணைவதன் வாயிலாக உருவாகவில்லை என்று விண்வெளி ஆய்வாளர்கள் ஆச்சரியத்துடன் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த இளம் கோள் அகோர பசியுடன் கிடைத்ததையெல்லாம் விழுங்கி வருகிறது. இவ்வாறு அகோர பசியுடன் ஒரு கோள் இருப்பது விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஃபென்டாஸ்டிக் 4 திரைப்படத்தின் 2ஆம் பாகம் கூட இதே போன்றதொரு கான்செப்டில் தான் உருவானது. சா 0001 7626 கோள் ஒவ்வொரு வினாடியும் தன் சுற்றுவட்ட பாதையில் உள்ள 600 கோடி டன் தூசி மற்றும் வாயு பொருட்களை தன்னுள் ஈர்த்து வருகிறது. பொதுவாக நட்சத்திரங்களை சுற்றும் கோள்கள் மட்டுமே இவ்வாறு பொருட்களை சேர்த்து வளர்ச்சியடையும் என்று கருதப்பட்டது. ஆனால் விண்வெளியில் தனியாக உள்ள ஒரு கோள் இவ்வளவு வேகமாக வளர்வதை பார்ப்பதென்பது பொதுவான புரிதலை மாற்றி அமைப்பதாக இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். சா 0001 7626 கோளின் தீவிர வளர்ச்சி நட்சத்திரங்கள் உருவாகும் போது நடப்பது போலவே அதன் காந்த புலத்தால் தூண்டப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இக்கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.